بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما. இந்நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் சந்தித்தால் சமர்ப்பிக்க சொன்ன சலாத்தை முதற்கண் எத்தி வைத்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வியலை நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளவும் அதிலிருந்து முன்மாதிரிகளையும் படிப்பினைகளையும் பெற்றுக்கொள்ளவும் வேண்டும் என்ற நோக்கில் லேர்னர்ஸ் ஹப் நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்து தரப்பட்ட இந்த சீரா நிகழ்வானது 6வது தலைப்பை ஏற்று இன்றைய ரமலான் 15 நடைபெற இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் மக்கா வெற்றி என்ற தலைப்பை தாங்கி இந்நிகழ்வினை நடாத்த சமூகம் தந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உஸ்தாதா அல் குவாரியா ருக்கையா நபஹான் அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما، رب يسر ولا تعسر، رب تمن بالخير. عن ابن عباس رضي الله تعالى عنهما قال: قال النبي صلى الله عليه وسلم: خرج في رمضان من المدينة ومعه عشرة آلاف، وذلك على رأس 8 سنين ونصف من مقدمه المدينة. رواه البخاري، أو كما قال عليه الصلاة والسلام. الحمد لله. الله تعالى இந்த கண்ணியமான ரமதானிலே அனைவருக்கும் ஒரு புனிதமான மஜ்லிஸில் ஒன்று சேரக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான். எனக்கு சவுண்ட் எல்லாம் கிளியரா இருக்குதா? ஸ்டக்காவி வருவதா இல்லாட்டி கிளியர் ஆயிடுச்சு. சீரா முகாம் என்ற தலைப்பில் நடைபெறக்கூடிய இந்த ப்ரோக்ராம்ஸில்
பல தலைப்புகளில் நீங்கள் சென்ற வாரங்கள் நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருப்பீர்கள். இந்த வாரம் உங்களுக்கான ஒரு அழகிய தலைப்பு தான் ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொண்டால், அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல வெற்றிகளை கொடுத்தான். ஏனைய நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா முன்னைய சமுதாயங்களில் அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கும் பல கட்டங்களில் பல வெற்றிகளை கொடுத்தான். அதே போல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இறுதி நபியாகிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பல கட்டங்களில் பல போர்களில் வெற்றியை கொடுத்தான். இதில் நாம் ஏன் இதை படிக்க வேண்டும் என்று கேட்டீங்கன்னா, ஒன்று அதை பத்தி ஈமான் கொள்ளணும், இப்படி நடந்திருக்கின்றது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு, அதே போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, இப்படி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், இந்த மாதிரி ஒவ்வொரு நபிமார்களுடைய கிஸ்ஸாக்களையும் நாங்கள் அறிந்திருப்பது கட்டாயம். இன்னொன்று இருக்குது, அதுல எங்களுக்கு தார படிப்பின, அதை படிக்கிறதால எங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது என்றதையும் நாங்க அறிந்து கொள்றது கட்டாயம். ஏன்? எங்களுக்கு ரோல் மாடல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை, முன்னைய நபிமார்களுடைய வாழ்க்கை. இவர்கள் இந்த கட்டங்களில் எப்படி நடந்து கொண்டாங்க, அதை எப்படி எதிர்த்து எப்படி அதற்கு முகம் கொண்டாங்க, அந்த நேரத்துல ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ளணும், மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் வரும்போது அவன் அந்த கட்டத்துல அவன் மனதை எப்படி அமைச்சு கொள்ளணும், அவனுடைய செயலை எப்படி அமைச்சு கொள்ளணும் என்றத எங்களுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆன் மூலமாக பல கட்டங்கள்ல நபிமார்களுடைய கிஸ்ஸாக்களை சொல்லி, சஹாபாக்களுடைய கிஸ்ஸாக்களை சொல்லி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நடந்த வெற்றிகளை, அவங்க வாழ்க்கையில் நடந்த விடயங்களை பற்றி சொல்லி அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஆர்வம் ஊட்டுகின்றான். அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அதிகமான ஹதீஸ்களும் அதனை பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. இதற்கமையத்தான் உங்களுக்காக சீரா முகாம் என்ற தலைப்புல ஃபத்ஹு மக்கா என்ற தனி தலைப்பொண்டே வச்சுக்கிறாங்க. ஏன் இந்த ரமதான்ல ஃபத்ஹு மக்கா ஸ்பெஷல் ஆனது என்று யாருக்கு சொல்லலாம், ஷட்ல போடலாம். ஃபத்ஹு மக்கா ஏன் ரமதான்ல அதை பத்தி நாங்க பேசுறோம் தெரியுமா? யார் சரிக்கு ஷட் ஆன்னா, ஷட் ஆன் பண்ணிக்குதா? சிஸ்டர் ஹஸ்னா ஷட் பண்ணேலுமா? அவங்களுக்கு ஒரு துணை ஹெல்ப் மைக் ஆன் பண்ணேலும் எல்லாம் மைக் ஆன் பேசணும். ரைட். ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க பத்ர் போர் நடந்ததுக்கு அப்படின்னு. ரைட். இன்னொரு அந்த உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் சரி இருக்குமா? ஒருத்தர் தான் தெரியுமா அப்படி என்ன? மக்கா வெற்றி ரமலான் 8 நடந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். பேசுங்க. மாதத்திலே சிறந்த மாதம் ரமலான் மாதம். நபிகளிலே சிறந்த நபி, அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால இந்த சிறந்த மாதத்துல சிறந்த கிதாப் குர்ஆன், அதே மாதிரி சிறந்த நபி நம்ம நபிங்கிறதுனால அவங்கள பத்தி இந்த மாதத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கட்டாயமா இருக்கு. சூப்பர் மாஷா அல்லாஹ். குட். ஐ திங்க் நீங்க இந்தியாண்டு, ரைட்? ஓகே, குட். அப்ப இதுல ஒரு சிலவங்க சொன்னாங்க பத்ர் போர் நடந்தது ரமதான்ல. அதே போல ஃபத்ஹு மக்கா எங்களுக்கு அறிமுகம் குறைச்சல் இல்லையா? ஃபத்ஹு மக்கா ரமதான்ல நடந்ததுன்றது. எஸ், அதைத்தான் இன்றைக்கு நாங்க அந்த சீராவைத்தான், அந்த ஸ்டோரியத்தான் நாங்க இன்றைக்கு பார்க்க போறோம். ஃபத்ஹு மக்காவை பத்தி அதால எங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ், பிரயோசனம், படிப்பினைகள் என்றதைத்தான் நாங்க அந்த தலைப்பின் கீழே தான் பார்க்க போறோம். ஹைர். அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பல வெற்றியை கொடுத்த மாதிரி ஃபத்ஹு மக்காவுடைய வெற்றி என்றது அது ஒரு டிஃப்ரெண்டானது.
அதுல எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பெரிய யுத்தங்கள் நடத்தப்படையும் இல்ல, பெரிய அளவுக்கு பெரிய பாதிப்புகள் ஒன்றும் இல்ல. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அஹ்லாக்கால வெற்றி கொள்ளப்பட்ட மாபெரும் வெற்றி தான் ஃபத்ஹு மக்காவுடைய வெற்றி. நல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை எல்லாருக்கும் தெரியும், ஹுதைபியா உடன்படிக்கை இல்லையா? ஹுதைபியா உடன்படிக்கை எப்ப நடந்துச்சு? ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு நடந்தது. ரைட். இப்ப இதுல ஹுதைபியா உடன்படிக்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் குறைஷிகளுக்கும் இடையில நடத்தப்பட்ட ஒரு உடன்படிக்கை. ரைட். எப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் வந்தாங்க. ஏன் காரணம் என்றா, நபிக்கு கிட்டத்தட்ட நபி நுபுவத் கிடைச்சு 13 வருடங்கள் மக்கால வாழ்ந்தாங்க. ஆனா அந்த மக்கால வாழ்கொள்ள அவமானம், அவருக்கு எந்த செஞ்சாலும் வேதனை கொடுக்குறாங்க, அதாப் கொடுக்குறாங்க. சரியான முறையில தீனுடைய விடயங்களை மேற்கொள்றது மிச்சம் கஷ்டமா இருந்தது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 53 வயசுல இல்லையா? அப்ப ஹிஜ்ரத் சென்றதன் பின்னால இப்ப மக்காக்கு வாரத இந்த காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்கள் தடுத்துட்டாங்க. அப்ப தவாப் செய்ய போகவும் மேலாது, காபா கிட்ட தொலைவும் மேலாது, அதே போல மஸ்ஜிதுல் ஹரமுக்கு நுழையவும் மேலாது, இப்படி ஒரு தடைய போட்டுட்டாங்க. அந்த கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி அப்படி பொறுமையாக வாழ்றது? முஸ்லிம்களுக்கே அந்த கிபிலாவான அந்த காபா நபீட கைக்குள் இருந்தது. அது அல்லாஹு தாலா வச்சிருந்தான். அவ்வளோ காலமா அல்லாஹு தாலாவை மாத்திரம் வணங்கப்பட்ட இடம். இந்த இடத்துல சிலைகள் எல்லாம் கட்டி அந்த சிலைகளை வணங்கக்கூடிய மக்களாக அந்த மக்காவாசிகள் மாறி, அதே போல முஸ்லிம்கள் யார் சரி வந்து அவங்கள தாக்கத்துக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நபிக்கு உம்ராக்கும் போவே இல்லாது, ஹஜ்ஜுக்கும் போவே இல்லாது அந்த காலத்துல. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு ஹுதைபியா உடன்படிக்கைக்கு இணங்கினாங்க. ஹுதைபியா, நான் அதை பத்தி நிறைய பேசல, என்னோட டைமிங்கை கவனிக்கணும், அண்ட் எங்களோட தலைப்பு வேறன்றதால. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுதைபியா உடன்படிக்கை யாருக்கு நடந்தது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குறைஷிகளுக்கும் மத்தியில நடைபெற்றது. இப்ப இதுல அக்ரிமெண்ட் போடுறாங்க. மக்காக்கு எப்படி அக்ரிமெண்ட் போடுறாங்க என்றா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, 10 வருஷத்துக்கு யுத்தம் எதுவுமே நடக்கலாது. 2 சார்பிலையும் குறைசிகளும் நடத்தக்கூடாது, நாங்களும் நடத்த மாட்டோம், யுத்தம் ஒன்றும் இல்ல. ஆனால் எங்களோட டீம்ல சேர்ந்து கொள்ள விருப்பமான இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நிறைய குலங்கள் இருந்தது. அதாவது இந்த ஹுஸா குலம், பக்ர் கோத்திரம், ஹுஸா கோத்திரம், இப்படி கோத்திரங்கள் இருந்தது. ஏன்னா அப்ப இந்த கோத்திரங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, உங்களுக்கு விருப்பமான கோத்திரங்களுக்கு எங்களோட இணைஞ்சு கொள்ளலாம். அதே போல குறைஷிகளோட இணைய விருப்பமானவங்க குறைஷிகளோட பேச்சு இணைஞ்சு கொள்ளலாம் அப்படின்ட்டு ஒரு நிபந்தனையிட்டு 2 கூட்டத்தாரும் இணைந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே போல குறைஷிகளும் இணைந்து அக்ரிமெண்ட் போட்டு உடன்படிக்கை செய்யறாங்க. உடன்படிக்கை மீறலாமா? மீற முடியாது. உடன்படிக்கை செஞ்சா அத மீற முடியாது. இப்படி இருக்க கொள்ள ஹுஸா கோத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஜாயின் ஆகிட்டாங்க. பக்ர் கோத்திரம் யாரோட? குறைஷிகளோட சேர்ந்துட்டாங்க. இப்ப என்ன நடக்குறேன்டா, இப்ப ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு தானே ஹுதைபியா உடன்படிக்கை நடக்குது. இப்ப கொஞ்ச நாள் போவ இவங்க 2 டீமுக்குள்ளேயும் பிரச்சனை ஆரம்பிக்குது. யாருக்கு? ஹுஸா அண்ட் பக்ர் கோத்திரம். இப்ப இவங்களுக்குள்ள பிரச்சனை அதிகரிச்சு வரக்குள்ள பக்ர் கோத்திரமுக்கு சைட் சப்போர்ட் வேணுமேனா, இவங்களுக்கு யாரு சப்போர்ட் பண்றாங்க? சேர்ந்த டீம் இருக்குது. அதாவது குறைஷிகள் என்ன செய்யறாங்கண்டா, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அவங்க இன்னும் ஸ்ட்ராங் ஆவி அவங்க யுத்தத்துல ஈடுபடத்துக்கு அந்த காஃபிர்கள் ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹுஸா கோத்திரம் அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து, நபியே இப்படித்தான், எங்களுக்கு யாரும் சப்போர்ட் இல்ல, இவங்களுக்கு குறைஷிகள் சப்போர்ட் பண்றாங்க, இவங்க யுத்தத்துல மேலோங்கி போறாங்க, நாங்க என்ன செய்யறது? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தலைமையின் கீழால நுழைஞ்சிட்டாங்க தான் இந்த ஹுஸா கோத்திரம். சோ
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இவங்க யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்க, சோ நாங்களும் பார்ப்போம், நாங்களும் தயாராகி போவோம் என்று இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்ப குறைஷிகள் உடன்படிக்கைக்கு மாற்றம் செஞ்சு உடன்படிக்கையை மீறினாங்களோ அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிராக போர் தொடுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப டிரெக்டா ஆரம்பிக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ரமதானுடைய மாதத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு டீமை ரெடி பண்ணி 4 முக்கியமான சஹாபிகள் அவங்கள தலைமையின் கீழால 10,000 போர் வீரர்களை இணைச்சு கொண்டு என்ன செய்யறாங்கண்டா, 8வது போற ரமதான்ட 8வது பிறை என்று மக்காவை நோக்கி போறாங்க. இப்ப இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஹுஸா கோத்திரம், அதே போல வழியில அஸ்லம் கோத்திரம், முஸைனா, ஹத்பான் என்று இன்னும் பல கோத்திரங்களும் ஸல்லல்லாஹு என்று அநீதி இழைக்கப்படுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கட்டத்துல அநீதி இழைக்கப்படும். உடன்படிக்கையை குறைஷிகள் மீறிட்டாங்க. இப்படி வரக்கொள்ள உடன்படிக்கை மீறும் சந்தர்ப்பத்துலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதிர்த்தாங்க. அது வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாங்க யாரும் யாரோடையும் யுத்தம் செய்ய தேவையில்ல, நாங்க எக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம் என்ற படியில. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு 1 minute தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்கண்டா, இந்த கூட்டங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அஹ்லாக்க பார்த்து இவங்களோட சேர்ந்து கிட்டத்தட்ட 10,000 போர் வீரர்களோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை நோக்கி ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமதான் மாதம் 8வது பிறையில பிரயாணத்தை ஆரம்பிச்சவங்க போறாங்க. போவது கிட்டத்தட்ட 7 நாட்கள் பெய்துட்டு. சும்மா இல்ல தானே அந்த காலத்துல இதுல பிரயாணம் செய்யறாங்க. சட்ல போடுங்க பாப்பா. பிஎன்டபிள்யூலயா இல்லாட்டி பஸ்லயா கார்லயா எதுல போறாங்க, எதுல அந்த காலத்துல பிரயாணம் செய்யறாங்கன்னு போடுங்க பாப்போம். ஷட்ல போடுங்க, சரியா? ரைட். அப்ப அந்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 7 நாட்களுக்கு பிறகு தான் மக்காக்கு போயிட்டு சேர்றாங்க. சேர்ந்தெல்லாக்கே இப்ப உங்களுக்கு அது அறிமுகமானது வாதி ஃபாத்திமான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு தான் போயிட்டு சேர்றாங்க. போயிட்டு இறங்கி அவங்க அங்க முகாமிட்டு அவங்க தங்கி அதுக்கான ஏற்பாடுகளை செய்யறாங்க. ரைட். இப்ப இவங்க பெரிய பவர்ஃபுல்லான படையொன்று வந்திக்குதுன்ற காட்டுறதுக்காக நெருப்பெல்லாம் மூட்டி அந்த காலத்துல அது ஒரு ஸ்ட்ராங்கான படை என்று காட்டும் ஒரு சைன், ஒரு அடையாளம். ரைட். அப்ப என்ன செய்யறாங்கண்டா, இப்படி எல்லாம் இதாவி நல்லாக்கே மக்களுக்கு எல்லாம் ஒரு பயம், என்னடா இவங்க யுத்தத்துக்கு வாராங்களோ, எங்களை கொண்டுடுவாங்களோ, எங்களோட சண்டை பிடிக்க வாராங்களோ அப்படின்னு சொல்லி இவங்க பயந்துட்டாங்க. சோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அஹ்லாக் எப்படி என்றதை இந்த பாடம் நல்லா எங்களுக்கு படிச்சு தரும். பாருங்க, என்ன செய்யறாங்கண்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போயிட்டு அமைதியா இருக்கிறாங்க. வார்னிங் பண்ணிட்டு தான் போனாங்க. அந்த 4 சஹாபிகள் தலைமை கீழே போனாங்க தானே, 10,000 கூட்டம். எப்ப அவங்க போருக்கு வாராங்களோ அந்த கட்டத்துல நாங்க எதிர்த்து போராடுவோம், அல்லது நாங்க எங்களோட பாட்டுக்கு நாங்க வந்துடுவோம் என்ற மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட புனித ஸ்தலம் முழு உலகத்திடையும் கியாமத் நாள் வரைக்கும், அதுக்கு பின்னாலும் முன்னாலும் எப்பயும் ஒரு முஸ்லிம்கள் வணங்கக்கூடிய அல்லாஹ்வுடைய வீடாகி அந்த பைத்துல்லாவே நபிக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கே சந்தர்ப்பம் இல்லாத அந்த கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட அஹ்லாக் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. டிரெக்டா யுத்தத்துக்கு போயிட்டோ, டிரெக்டா எதிர்த்து போயிட்டோ அப்படி நடக்கல. அவனோட அஹ்லாக்க காட்டினதால தான் அல்லாஹு தஆலா அந்த மாபெரும் வெற்றியை கொடுத்தான். பாருங்க, இப்போ அபூ சுஃபியான் யாரு?
ரலியல்லாஹு அன்ஹு பின்னாலனா இஸ்லாத்தை ஏற்றவர். இவருக்கு இந்த நியூஸ் கிடைக்குது. இவர் வந்து குறைஷில முக்கியமான சாதாத்கள் ஒருத்தர், தலைவர்கள்ல ஒருத்தர் அபூ சுஃபியான். இப்ப இவரு இந்த தூதர் இருக்கித்தானே, இந்த நியூஸ் கொண்டு வரது இவங்கட கூட்டத்திலயும் மிதிப்பாங்க, அவங்கடத்திலயும் மிதிப்பாங்க, நியூஸ் கொண்டு போறவங்க. அதாவது இப்படி வந்திக்கிறாங்க, இவங்க யுத்தத்துக்கு வந்திக்கிறாங்க, இத்தனை பேர் வந்திக்கிறாங்க, டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு வருவாரு. உளவுத்துறையில சிஐடி மாதிரி வந்துட்டு போறவங்க. சோ இவர் என்ன செய்யறாருண்டா, நைட் டைம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த தங்கியிருந்த அந்த முகாம் இருக்கித்தானே, அதாவது வாதி ஃபாத்திமாண்டி பழைக்கப்பட்ட அந்த இடம், அந்த இடத்துக்கு வந்து அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாரே, இவர் நபியோட சாச்சவன் யாரு? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் முத்தலிஃப் அவங்களோட மகன் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நெருங்கிய சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள வந்து மீட் பண்றாங்க. யாரு மீட் பண்றாங்க? அபூ சுஃபியான் மீட் பண்றாங்க. சோ கேக்குறாங்க, என்ன விஷயம் எடுத்துட்டு வந்தீங்க? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, என்ன விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க என்று கேக்குறாங்க. அப்ப அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரிய ஒரு இதுவரைக்கும் நான் கண்டில் அவ்வளவு பெரிய பிரமாண்டமான படை எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க போர் செய்யறதுக்கு அப்படின்னு சொல்றான். அப்ப அபூ சுஃபியானுக்கு அடே என்ன செய்யறடா, எப்படி இவங்கள்ட்ட தப்பிடுறது, நாங்க அதுக்கெல்லாம் பெரிய ப்ரிப்பேர் ஆவல்ல, எங்களோட டீம் இருக்கிறவங்களோட எதிர்த்து போராடி கொண்டிருந்தோம், பட் உடன்படிக்கையே மீறிட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கையை மீறி செஞ்சு 2 பேரும் சேர்ந்துதான் உடன்படிக்கை செஞ்சது, அதை மீறிட்டாங்க. அப்ப இவருக்கு ஒரு பயம் இருக்கத்தானே, இவர் கேக்குறாரு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுட்ட, இது எப்படி தப்பிக்கிறது, இந்த போர்ல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது, ஏன் உசுரை பாதுகாத்து கொள்றது எப்படி அப்படின்ட்டு. அப்போ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பின்னால இவரை ஏத்திட்டு அபூ சுஃபியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போயிட்டு போனாங்க. அப்ப நபி கிட்ட வந்து சொன்னாங்க, இவர் கேக்குறாரு இவருக்கு பாதுகாப்பு தர சொல்லி, இவர் வந்துட்டாரு வெளியே, சோ இவருக்கு பாதுகாப்பு தர சொல்லி. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக் எப்படியா, ஆள் கட்டிச்சாச்சு மாட்டியாச்சு கைக்கு என்று சொல்லி என்ன செஞ்சாரு, எதிரான இருந்தாரா இல்ல, நபிட அஹ்லாக் என்ன செஞ்சாங்க என்றா, அவருக்கு அப்படி பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க, அவருக்கு அப்படி அவங்கள ஒன்னும் செய்ய மாட்டோம் நாங்க அப்படின்ட்டு. அது அந்த அந்த நபிட அஹ்லாக்ட விளைவு தான் மாஷா அல்லாஹ் பின்னால அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியாக மாறிட்டாங்க. அவங்க இஸ்லாத்தை அந்த இடத்துல ஏற்றுக்கொண்டாங்க. எவ்வளவு அஹ்லாக்கா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து, நபிட வந்து பெருசா பயானோ, நபிட பேச்சுக்களோ, நபிட இந்த இதுகள் வந்து பெரிய அளவுல இஸ்லாத்துக்கு வரத்துக்கு காலமாக இருக்கிறத விட, நபிட வாழ்க்கை வழிமுறை, நபிட குண நலன்கள், நடந்து கொண்ட விதங்கள், இதுதான் பிறருக்கு முன்மாதிரியாக பிறரை நல்வழிப்படுத்தக்கூடியதாக அமைந்திருந்தது. இதுவரைக்கும் இஸ்லாத் ஒரு மனிதர் ஏற்கும் அளவுக்கு நபிட அஹ்லாக் அவ்வளோ கவர்ச்சியாக இருந்தது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொன்னாங்க, அபூ சுஃபியான் இருக்கிறாரே, இவர் லேசிப்பட்ட ஆள் இல்லை, எங்களுக்கெல்லாம் தெரியும் என்ன, அது ஒரு பெரிய ஃபேமிலியால் பெரிய ரெஸ்பெக்டோட வாழ்ந்தவரு. சோ இவருக்கு இப்ப என்ன செய்யுது, இப்ப இவர் வந்து இங்க தஞ்சம் புகுந்துட்டாரு, இவருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டோம், இப்ப இவருடைய மதிப்பு அங்க ரெஸ்பெக்ட் மக்கால இவருடைய மதிப்போண்டு இருக்குது. அபூ சுஃபியான்ட்ட எல்லாரும் பயம், அவ்வளவு கண்ணியம். அப்ப இவர்கிட்ட மதிப்பு உயர்ற மாதிரி என்ன சரி செய்வோம், இவரை கண்ணியப்படுத்தணுமே நாங்க அப்படின்ட்டு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நாங்க கண்ணியப்படுத்துவோம். எப்படி தெரியுமா, முஸ்லிம்களோட பட மக்காக போனா அபூ சுஃபியான் வீட்டுக்குள்ள போறவங்களுக்கு பாதுகாப்பு, அதாவது அந்த காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்கள் யாரெல்லாம் அபூ சுஃபியான் வீட்டுக்குள்ள போயிட்டுறாங்களோ அவங்களுக்கும் பாதுகாப்பு. அப்ப அபூ சுஃபியான் வீட்டுக்கு வந்து பெரிய ஒரு ஸ்பெஷலான ஒரு சான்ஸ் உண்டு, அவரை ரெஸ்பெக்ட் பண்றவரு. அப்ப அவர் வீட்டுக்குள்ள வாரவங்களுக்கு பாதுகாப்பு, அவங்கள ஒன்றும் செய்ய மாட்டோம். அதே போல மஸ்ஜிதுல ஹராமுக்குள்ள போறவங்க, பொதுவா மஸ்ஜிதுல ஹராம்ல யுத்தம் செய்யலாது, அப்ப அதுக்குள்ள போறவங்களுக்கு பாதுகாப்பு. அதே போல அவங்களோட வீட்டுக்குள்ள அவங்களோட பாட்டுக்கு இருக்கிறாங்களே அவங்களுக்கும் பாதுகாப்பு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ சுஃபியானுக்கு மரியாதையாக அவரை ரெஸ்பெக்ட் பண்றதுக்காக இப்படி கௌரவிச்சாங்க. ஏன்
அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல வந்து பாதுகாப்பு தேடி பாதுகாப்பு கொடுத்து ஒரு பெரிய மரியாதைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்தாங்க. இவர் இத கண்டே இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு. யாரு? அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள மாறிட்டாங்க. இப்ப இன்னும் ரெஸ்பெக்ட் அபூ சுஃபியான யஹூதி அந்த சாரி குறைஷி தலைவர்களுக்கு மத்தியில இப்ப அபூ சுஃபியான் இன்னும் பெரிய ஆளாவிட்டாரு. சும்மாவே மதிப்பு மரியாதை நிமிக்கவரு. அதுக்கு பின்னால் இன்னும் அவரை ரெஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் இப்படி நபி அவங்க அவங்கள மரியாதை பண்ணிக்கிறாங்க என்று சொல்லி. அப்ப என்ன செஞ்சாங்கண்டா குறைஷிகள் வந்து அவங்களோட பட வலிமை அதே போல அவங்களோட ஸ்மார்ட் அவங்க எவ்வளவு பவரை வச்சுக்கிறாங்க அவங்களோட படைகளோட என்ற கருத்தையும் சொன்னாங்க. அதாவது அவங்கள யாரும் வந்து எதிர்த்து கொள்ள இயலாது, அவங்க பவரா இருக்கிறாங்க, குறைஷிகளும் ரெடி ஆகிட்டாங்க யுத்தத்துக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க என்றா 10,000 அந்த வீரர் இருக்கிட்டானே இவங்களை 4 அணியாக பிரிச்சு அதுல 4 அணிகள் இப்ப அவங்க ரெடி ஆகிட்டாங்கன்றது செய்தி வந்துட்டு. அதாவது நபி அவங்க சும்மத்தன் பேய்க்கு இருந்தாங்க, பேய்க்கு இருக்க கொள்ள நியூஸ் வருது, தூது வருது, இவங்க அதாவது குறைஷிகள் வந்து யுத்தம் புரியறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. எஸ் குட். கேமல் அண்ட் ஹார்ஸ் அண்ட் போட்டிக்குது குட். அண்ட் ஆல்சோ நடந்தும் பிரயாணம் செய்வாங்க. சரியா? நடந்து நிறைய தொலை தூரங்கள் நடந்தும் பாலைவனத்தில் நடந்தும் பிரயாணம் செய்வாங்க. அதே போல ஒட்டகம் குதிரைகளையும் பிரயாணம் செய்வாங்க, கழுதைகள் அதுகள்ல. நல்ல அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கண்டா இவங்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்களாமே குறைஷிகள் பெரிய படையோட. சோ அவங்க நினைச்சிட்டாங்க நபி அவங்கள டவுன் பண்ண இயலாது, தோக்கடிச்ச இயலாது அப்படின்ட்டு. ஆனா இது வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அஹ்லாக்க காட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 10,000 அந்த போன வீரர் இருக்கிட்டானே அவங்க 4 டீமா பிரிச்சு அதுல ஃபர்ஸ்ட் டீமுக்கு வந்து ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தலஃபத்தியா நியமிச்சாங்க. அவரும் ஒரு சைடுல மக்காட நீங்க ஒரு சைடுல இருந்து மேல் பகுதியில இருந்து வாங்க மக்காக்குள்ளண்டாங்க. 4 சைடுக்கும் 4 டீமை போடுறாங்க. அதாவது 2வது படையில வந்து ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல 3வது படைக்கு அபூ உபைதா பின் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அதே போல 4வது படைக்கு சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி இந்த 4 டீமையும் சேர்த்து தலைமையின் கீழால தலைவருக்கு அமீருக்கு வழிபட்டு கீழால மற்றவங்க இயங்கோணும் என்ற அடிப்படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கண்டா இப்படி ஒரு மஷூரா பண்ணி தலைமைத்துவத்துக்கு கீழால இந்த விஷயத்தை நடாத்தி கொள்ளணும் என்று முடிவு செஞ்சாங்க. நல்ல அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்கண்டா இவங்க 4 சைடாலே 4 டீமும் வராங்களே மக்காக்குள்ள மாஷா அல்லாண்டு ஒரே சைடால எல்லாரும் போனா பின்னால அவங்க வந்து தாக்கிடுவாங்க. அதனால புத்திசாலித்தனமாக 4 சைடாலையும் கவோ பண்ணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபி அவங்களோட ஒரு ஸ்பெஷலான இந்த ஃபத்ஹு மக்காக்கு யூஸ் பண்ண ஒரு ஒட்டகம் தான் கஸ்வா. என்னது? கஸ்வா. இதுல ஏறினாங்க. இப்ப பட தளபதிகளுக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கஸ்வால ஏறி நீங்க மக்கள் யாரோடையும் ஃபைட் பண்ணக்கூடாது, யாரோடையும் ஃபைட் பண்ண போகக்கூடாது, சண்டையிட பண்ணக்கூடாது, போரிடக்கூடாது. எப்ப எது வரைக்கும் அவர்கள் எதிர்த்து போரிட்டாலே தவிர அவங்க உங்களுக்கு அட்டக்கா வந்தாங்கண்டா நீங்க போங்க, ஆனால் எதிர்க்காம நீங்க ரெடியாவி பெய்திடுவான தயார் செஞ்சு வச்சாங்க. ஆனால் நீங்க யுத்தத்துக்கு போங்கன்னு சொல்லல, அவங்க எதிர்த்து போரிட்டாலே தவிர என்ற வேர்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யூஸ் பண்ணினாங்க. அது கஸ்வால ஏறி அவங்க உபதேசம் செஞ்ச ஒன்று விஷயம்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நியமிச்ச அந்த 4 படையும் 4 திசையில போயிட்டு பெரிய அளவுக்கு மக்காக்குள்ள வந்து இப்ப வருவாங்க தானே மக்காக்குள்ள. இப்ப மக்காக்குள்ள வந்து பெரிய அந்த ஃபைட் எல்லாம் பண்ணல, வேற வேற யுத்தங்கள் பத்ர் போர் மாதிரியோ அல்லது உஹது போர் மாதிரியோ அந்த வேற இதுகள் மாதிரி போராக நடக்கல. சின்ன சின்ன ஃபைட்டுகள், சின்ன சின்ன இந்த மோதல்கள் தான் இருந்துச்சு. அப்ப இத வந்து ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு நல்ல வீரர், நல்ல வீர சஹாபி. அப்ப அவர் என்ன செஞ்சாருன்னு இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி சமாளிச்சு எப்படியோ யுத்தம் இல்லாம சின்ன 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 மோதல்களாக 20 மக்காவாசிகள் இறந்து போயிட்டாங்க. மக்காவாசிகள் என்று சொல்றது வந்து அங்கே வாழ்ந்தவங்க, மக்கால வாழ்ந்து கொண்டிருந்தவங்க. இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன டீம் வந்து அவங்க மதீனால இருந்து போன டீம் இல்லையா? ரைட்.
அப்ப முஸ்லிம்கள்ல 2 பேர் ஷஹீதானாங்க. மக்காவாசிகள் 20 பேர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போனவங்கள்ல 2 பேர் ஷஹீத். அல்லாஹ்ட பாதையில உயிர் தியாகம் செஞ்சவங்களாக மாறிட்டாங்க. இதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த அந்த போருக்காக போகாத அவங்க எதிர்த்து வந்ததாலதான் இன்னொரு பதிலடி கொடுத்ததை ஒழிய அதையுமே மேனேஜ் பண்ணி அதையும் கண்ட்ரோல் பண்ணி சிறுசாக நடந்த அந்த மோதல்கள்ல சின்ன பெரிய அளவுல இத்தனை பேர் 100 பேர் 1000 பேர் கொல்லப்பட்டதில்லை. இப்ப எங்களுக்கு தெரியும் வீணாக அநியாயமாக அநீதி இழைக்கப்பட்டு மக்களோட உயிரே மதிக்காம நிறைய ஆயிரக்கணக்கான மரணங்கள் கேள்விப்படுவது இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்து காட்டின முறை இதுதான். அதாவது நாங்க யாரையும் எதிர்த்து போறல, இயலாத கட்டத்துல அவங்க வந்தா திருப்பி ஏதோ ஒரு அமைப்புல சிறுசா கொடுக்கறதையோ அதையும் சமாளிச்சு சமாதானமாக சுமூகமாக அதையும் சமாளிச்சு வெற்றி கொள்ள தான் அல்லாஹுடைய வெற்றி நிச்சயம் இல்லைன்னு அவனும் அடிச்சான் நானும் அடிச்சான் திருப்பி அட்டிக்கு போனேன்டா எங்களுக்கு அல்லாஹுடைய வெற்றி கிடைக்காது. நாங்க மன்னிச்சு அத பொறுமையாக அதை ஹேண்டில் பண்ணி போகல எங்களுக்கு நிச்சயம் வெற்றி இருக்குது என்றது எங்களுக்கு இந்த ஃபத்ஹு மக்காவுடைய பாடத்துல மிகப்பெரிய ஒரு பாடம் தான் அந்த பாடம். இறுதியில நான் அதை பத்தி சுருக்கமாக சொல்றேன். நல்ல அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறுதியாக மக்காவை வெற்றி கொண்டாங்க. 2 முஸ்லிம் தான் ஷஹீதானாங்க, 20 மக்காவாசிகள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது. இவ்வளவு காலமாக யாருடையோ கையில இருந்த அந்த மக்கா அல்லாஹு தாலா மூலமாக அல்லாஹு தாலாவுடைய உதவியால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட கையில பிரகாசமாக அது கிடைச்சிச்சு. இப்ப அங்க நஜீஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, சிலைகள் அது இது எல்லாம் நிர்வாணமாக இதுகள் பண்ணினது, அதே போல சிலைகள் வணங்கப்பட்டது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடைச்சி ஃபுல் கிளீன் பண்ணி அகம்புறம் அதாவது காபாக்குள்ள வெளியே எல்லாம் அமல்களால கிளீன் பண்ணி அமல்களால அரங்கரிச்சு எல்லாம் மத்த விஷயங்களால அலங்கரிச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவை வெற்றி கொண்டது எப்ப? ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமதான் மாதம் பிறை 20 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெற்றி கொண்டுட்டாங்க. குறுகிய கால இந்த முரண்பாடுகள் தான். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிட்டு என்று கொண்டாடினாங்களா? எப்படி தெரியுமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அஹ்லாக்? ஒரு மனிதனுக்கு ஒரு வெற்றி கிடைக்க கொள்ள எப்படி நடந்து கொள்ளணும் என்றதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்து காட்டுறாங்க. தலையை தாழ்த்தியவராக தலைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாழ்த்திய வண்ணம் மக்காக்குள்ள போறாங்க. எந்த ஆயத்தை ஓதிக்கொண்டு அல்லாஹு தாலா உடனே வஹி இறக்குறான். சூரத்துல் ஃபத்ஹ்ல முதலாவது ஆயா பாருங்க. இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா. நாங்க உங்களுக்கு வெளிப்படையான வெற்றியை தெளிவான வெற்றியை தந்துட்டோம் என்று அல்லாஹுடைய வசனம் இறங்குது. இந்த ஆயத்தை அழகாக நயமோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு ஓதிக்கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்த வண்ணம் பணிஞ்சவர்களாக தலையை தாழ்த்தியவர்களாக பெரும் அடிக்காம பணிவோடு அந்த வெற்றியை கொண்டாடத்துக்கு காபாக்குள்ள மக்காக்குள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நுழைகிறாங்க. அதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஒரு பாக்கிய நபிக்கு காபா கிடைச்சிட்டு. எனவே முதலாவது வணக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. 7 முறை தவாப் செய்யறாங்க காபாவை. அதே போல அந்த டைம் எந்த அளவுக்கு என்றா முஸ்லிம்கள் எல்லாம் காபா வர ஆரம்பிச்சுட்டாங்க. தவாப் செய்யற கூட்டம் அவ்வளவு நெருக்கடியாக மாறிட்டதா. அதனால தான் இப்ப ஹஜருல் அஸ்வத கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அந்த கட்டத்துல போயிட்டு இந்த முத்தமிடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காததால நபி காபா இந்த கம்பால நபியுடைய கம்பால தொட்டு தன் முத்தமிட்டிக்கிறாங்க. அதுவும் எங்களுக்கு சிரமமான எந்த அளவுக்கு என்றா மக்களுக்கு சிரமம் கொடுக்கறத நபி அவங்க வெறுத்தாங்க. நெருங்கி கொண்டு போயிட்டு அதை முத்தமிடம் இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் ஹஜருல் அஸ்வத முத்தமிட ஐன ஃபைட் பண்றாங்க, தள்ளி விடுறாங்க, விழுத்தாட்டுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. அது நல்ல ஒரு அமல் செய்யறதுக்கு மனிதரோட வெறுக்கத்தக்க முறையில நடக்கிறாங்க. இது நல்ல குணமா என்று கேட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யல, அனுமதிச்சிக்கிறாங்க. அவங்களுக்கு சைகையால சரி காட்டி முத்தம் இட்டுக் கொள்ளலாம் என்பதாக. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வாழ்க்கையில
ஃபத்ஹு மக்காவுடைய சந்தர்ப்பத்துல அந்த நெருக்கடியில சன நெருக்கடியில கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜருல் அஸ்வத கம்பால தொட்டு முத்தமிட்டிருக்கிறாங்க. ஏன் காரணம்? மக்களுக்கு சிரமம் பேத்திடப்படாது, நான் செய்யக்கூடிய நல்ல மல்ஹலால பிறருக்கு பிறர் நோவின் அடைஞ்சு விடக்கூடாது என்ற பாடத்தையும் அந்த ஃபத்ஹு மக்கால முதலாவதாக தவாப் செய்ய கொள்ள ஹஜருல் அஸ்வத முத்தமிட கொள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு கற்பித்து தந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ளுக்கு போயிட்டு அதை உள்ளேயும் கிளீன் பண்ணி வெளியேயும் கிளீன் பண்ணி ஓதுறாங்க. وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ. அதாவது நபிய நீர் கூறுவீராக ஜா அல் ஹக், உண்மை வந்துட்டது, பொய் அது ஒளிஞ்சு விட்டது, அது இல்லாம பேய்த்திடும் பொய் என்றது என்ற ஆயத்தை அல்லாஹ் இறக்கின. அந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க. ஓதி காட்டி சந்தோஷமாக கஅபாவுடைய வணக்கத்துல அல்லாஹ்வை வணங்குறதுக்காக, பைத்துல்லாஹ் வணங்குற அல்லாஹுடைய வீட்டை வணங்குறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. அதன் பின்னால வெற்றியே வெற்றி. இன்று வரைக்கும் மாஷா அல்லாஹ் மக்கா முஸ்லிம்களோட கையில தான் இருக்குது. கஅபா இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரைக்கும் முஸ்லிம்களோட தான் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அதே போல மஸ்ஜிதுல் அக்ஸா போன்ற புனிதமான இடங்களும் முதல் கேபிளாவாக இருந்த புனிதமான இடம், அந்த இடமும் முஸ்லிம்களோட கையில முழுமையாக வரணும். ஆனால் அது எப்படி நடந்து கொள்ளணும், அந்த கட்டங்கள்ல எப்படி நடந்து கொள்ளணும், இப்படி நிறைய விஷயங்கள் நாடளாவிய ரீதிகள்ல நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கட்டங்கள்ல எல்லாம் ஒரு முஸ்லிமான ஒருவர் எப்படி நடந்து கொள்ளணும், அவருடைய அஹ்லாக் எப்படி காட்டணும், அவர் மக்களோடு எப்படி நடந்து கொள்ளணும், எடுத்தலாக்க யுத்தம் புரிது பதிலுக்கு பதில் அடிக்கிறது சிறந்ததா, அல்லது அதுல சமாதானமாக சுமூகமாக சமாளிச்சு பொறுமையோட மன்னிப்போட நடந்து கொள்வது சிறந்தது என்றதை நாங்க இதன் மூலமாக எங்களுக்கு அதிகமாக படிச்சு கொள்ளலாம். இது யுத்தத்துடைய கட்டங்கள்ல மட்டுமல்ல, போருடைய கட்டங்கள்ல மட்டுமல்ல, எங்களோட வீட்டுக்குள்ளேயும் நாங்க ஒவ்வொரு விஷயங்களையும் முரண்பாடுகள் வரக்கொள்ள, குடும்பங்கள்ல முரண்பாடு வரக்கொள்ள, சமூகங்கள்ல முரண்பாடுகள் வரும் போது நாங்க அதை மன்னிச்சு பொறுமையாக அதை எதிர்வு கொண்டோ, இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். எப்ப நாங்க பொறுமை செய்யறோமோ அந்த இடத்துல அல்லாஹ் எங்களோட இருக்கிறான், எங்களுக்கு வெற்றி நிச்சயம். எனவே நாங்க பொறுமையோட முரண்பாடுகள் வரக்கூடிய கட்டத்துல அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணி நல்ல அழகான பண்பான வார்த்தைகளால நல்ல குணங்களால அதை திருத்திக் கொள்றதுக்கு, அதை மாற்றிக் கொள்றதுக்கு முயற்சி செய்தோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுடைய வெற்றி எங்களுக்கு இருக்குது என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை என்பதை எங்களுக்கு ஃபத்ஹு மக்காவுடைய வெற்றி எடுத்து காட்டுகின்றது. எனவே எங்களோட வாழ்க்கையில நாங்க வரக்கூடிய விடங்கள்ல பொறுமையோட மன்னிப்போட துஆவோட தவக்குள்ளோட அடுத்தடுத்த விடயங்களை வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டங்களிலும் கடந்து செல்வோம் இன்ஷா அல்லாஹ். ஏனென்றால் அல்லாஹு தஆலா சோதிக்கிறான், வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அல்லாஹு தஆலா சொல்றான், உங்களுக்கு பயத்தால, கஷ்டத்தால, உசுறுகள் எடுக்கிறதால, சொத்துக்கள் அழிக்கிறதால இப்படி எல்லாம் சோதனை வரும். ஆனா வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் தான். பொறுமை ரெண்டு வகை இருக்குது. ஒன்று நல்லது செய்யறதுக்கும் பொறுமையாக தொழுது முடிக்கணும், பொறுமையாக ஓதி முடிக்கணும். நல்லது செய்யறதுக்கும் பயான் முடியுங்கன்னு பொறுமையா இருக்கணும் வேணா, ரைட். நல்லது செய்யறதுக்கும் பொறுமை வேணும். அதே போல பாவத்திலிருந்து தவிர்த்து கொள்றதுக்கும் பொறுமை வேணும். அதே போல நாங்க நல்ல முறையில் நடந்து கொள்றதுக்கு, நல்ல ஒரு அடைஞ்சு கொள்றதுக்கு பொறுமையாக இருந்தால் நிச்சயம் வெற்றி இருக்குது. அல்லாஹுடைய வெற்றி அது எங்களுக்கு சமீபமாக கரீபாக இருக்குது என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. எனவே ஃபத்ஹு மக்கா எங்களுக்கு தந்த இந்த பாடங்களை நாங்க வாழ்க்கையில எடுத்து நடப்பதற்கு முயற்சி செய்வோமாக. பேசினவற்றில் உங்களுக்கான ஒரு கொஸ்டின் கேட்க சொல்லிக்கிறாங்க. ஷஸ்னா சிஸ்டர், எப்படி எத்தனை கொஸ்டின் மாதிரி இவ்வளவு நேரம் பேசினதுல அது ஒரு முஅல்லிமா ஒரு 3 ரைட். உங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஃபத்ஹு மக்காவுடைய சந்தர்ப்பத்தில் இறக்கப்பட்ட ஒரு முக்கியமான சூரா தான் சூரத்துன் நஸ்ர். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ்.
அல்லாஹு தாலா சொல்றான் அதே கட்டத்துல இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காக்குள்ள நுழையிறாங்க, தக்பீர் சொல்லிட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அதான் சொல்லிட்டு அதே போல தக்பீர் சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காக்கு நுழையிற டைம் அல்லாஹு தாலா அந்த சூறாவை இறக்குறான். உங்களுக்கு வெற்றி வந்துட்டது, ஃபத்ஹ் வந்துட்டது, அல்லாஹ்வோட உதவி வந்துட்டது. وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا. நீங்க மக்களை காமிங்க கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வார மாதிரி. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த பொறுமை, இந்த மன்னிப்பு, பொது மன்னிப்பு, இந்த அஹ்லாக் செஞ்ச வேலை எப்படின்னா கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே அல்லாஹு தாலா சொல்றான் فسبح بحمد ربك واستغفر. இந்த பெருமையான, இந்த சந்தோஷமான, இந்த உச்சகட்ட மகிழ்ச்சியான இந்த கட்டத்துல, இந்த வெற்றியுடைய கட்டத்துல நீங்க என்ன செய்யணும் என்றா நீங்க அல்லாஹ்வை வணங்கணும், அல்லாஹ்வை துதி செய்யணும், அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கணுமே. நான் அல்லாஹ்வை புகழ்றதுல என்ன சரி குறைபாடு செஞ்சுட்டேனான்னு தெரியாது. வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. அல்லாஹ் மிக்க மன்னிப்பாளன் என்பதாக. எங்களுக்கு முன்னால நடந்த வெற்றி நாங்க மறந்து பொது மன்னிப்பு எங்களோட குடும்பங்கள்ல இருக்கலாம், முன்பின்கள் நடந்திருக்கும் தான். எனவே நாங்க பொது மன்னிப்பு கொடுத்து நாங்க பொறுமையாக அல்லாஹ் மீது தவக்குள் வச்சு அல்லாஹ்வோட வெற்றி நிச்சயம் என்பதை எப்பயும் உண்மை எப்பயும் ஒரு காலத்துக்கு வெற்றி கொள்ளுது என்றதை என்ற நம்பிக்கையோட எங்களோட வாழ்க்கையை கடத்தி ஈருலகிலும் வெற்றி பெற்று நல்ல கூட்டத்தில் அல்லாஹு தாலா எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. உங்களுக்கான முதலாவது கொஸ்டின், எஸ் சிஸ்டர், அதுக்குரிய ஆன்சர் அவங்க எப்படி சொல்லணுமா தெரியல. ஓ ஆன்சர் அதுல ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும், அதுல மெசேஜ்ல போட்டாங்கன்னா ஓகே இன்ஷா அல்லாஹ். நீங்க ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணினதா அல்லது இந்த போஸ்டர்லயே இருக்குது. சரி, ஓகே, போஸ்டர் இருக்குது, ரைட். முதலாவது கொஸ்டின், ஹுதைபியா உடன்படிக்கை எப்போது நடைபெற்றது? ஹுதைபியா உடன்படிக்கை எப்போது நடைபெற்றது? ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றி ஹிஜ்ரி எத்தனையாவது ஆண்டு, எந்த மாதத்தில், எத்தனையாவது பிறை, மூணு வருமே. ரெண்டாவது கொஸ்டின்ல மக்கா வெற்றி ஹிஜ்ரி எத்தனையாவது ஆண்டு, எந்த மாதத்தில், எத்தனையாவது பிறையில் நடைபெற்றது? மூன்றாவது கொஸ்டின், மக்கா வெற்றியின் போது முஸ்லிம்களில் எத்தனை வீரர்கள் கலந்து கொண்டார்கள்? மக்கா வெற்றியின் போது முஸ்லிம்களில் எத்தனை வீரர்கள் கலந்து கொண்டார்கள்? ஹலோ, கேக்குதா நான் சொல்றது? லாஸ்ட் கேள்வி மூலியமா கேட்குது. மக்கா வெற்றியில முஸ்லிம்கள் சார்பாக எத்தனை வீரர்கள் கலந்து கொண்டார்கள்? யாரும் பதில் இங்க போட வேணாம். உங்களோட பதில் அதில் இருக்கிற நம்பர்ல தான் அனுப்பணும். சம்டைம் பிள்ளை சரி ரெண்டு பேருக்கு நல்ல. உங்களோட ஃபீட்பேக்ஸ் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு உங்களோட அட்மினுக்கு அனுப்பி வைக்கலாம் இன்றைய நிகழ்வுடைய ஃபீட்பேக்கை. யார் சரி ஒருத்தருக்கு அந்த 3 கொஸ்டின்ஸையும் ரீட் பண்ணி காட்டலாம் சரிப்பில பாக்குறதுக்கு. எழுதினவங்க யார் சரி ஒருத்தர் கொஸ்டின் 3 எழுதின ஒருத்தர் ரீட் பண்ணி காட்டுங்க. கொஸ்டின் மற்றவங்க மிஸ் ஆவினவங்க எழுதி கொள்ளலாம். உதைபியா உடன்படிக்கை எந்த ஆண்டு நடைபெற்றது? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி,
இரண்டாவது கேள்வி, மக்கா வெற்றி எந்த ஆண்டு, எந்த மாதம், எந்த பிறையில் நடைபெற்றது? மூன்றாவது கேள்வி, இந்த மக்கா வெற்றியின் போது முஸ்லிமானவங்க எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க? Right, good. Barakallah. جزاكم الله خيرا. سبحان الله وبحمده. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. والسلام عليكم ورحمة الله وبركاته. லீவ் ஆகுங்கம்மா, லீவ் ஆகி அவங்களோட கிளாஸ் லிங்க்ல ஜாயின் பண்ணுங்க.